அத்தியாயம் 16. 2ஆம் தரத்துக்கு கொடுக்குறோன்னு நாங்க தான் யோசிக்கணும். எங்களுக்கே அது தப்புன்னு தோணல. ஆனா, நீ இவ்ளோ தூரம் பேசும்போது தான் என்ன செய்றதுன்னு தெரியல. எனக்கு வேற வழி தெரியல பாரதி. நீ தான் தெளிவா முடிவு சொல்லணும். உன்னால குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியும்னா, இந்த கல்யாணம் வேண்டாம். ஆனா, இல்ல அப்படி இல்ல. குழந்தைய நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னா, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்மளும் எத்தன நாள் பிடிச்சு வைக்க முடியும்? நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிடிவாதமா என் குழந்தைய நான் பார்த்துக்குவேன்னா, அப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. குழந்த தான் வீணா கஷ்டப்படுவான். அதனால தான். உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. உனக்கு தான் கார்த்திக் தம்பி பத்தி நல்லா தெரியும்ல. மாமனார், மாமியார் யாருமே பக்கத்துல கிடையாது. நீ எப்பவும் போல இருக்கலாம். அவரும் காலையில போனா நைட்டு தானே வேலைய விட்டு வருவாரு. குழந்தை கூட நீ ரொம்ப நல்லாவே இருக்கலாம். அங்க தனியா இருக்க பிடிக்கலன்னா, எப்பவும் போல இங்க வந்துரலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல, பிரச்சனையே அந்த கார்த்திக் தான் என்று எப்படி இவளால் சொல்லிவிட முடியும்? பிடிக்கிறதா இல்லையோ என தெரியாமலேயே சம்மதம் சொல்லியிருந்தால் அதுவும் குழந்தைக்காக. உமா அளவிற்கு பெரிய அளவில் திருமணம் நடக்கவில்லை. மிகவும் சிறிய அளவில் ஒரு கோயிலில் வைத்து இவர்களது திருமணம் முடிந்திருந்தது. அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்று சட்டப்படி பதிவு செய்துவிட்டு அன்றைக்கு அவளை கொண்டு சென்று மாப்பிள்ளை வீட்டில் விட்டுவிட்டு வந்தனர். கார்த்திக்கின் குடும்பத்திலிருந்து தாய் தந்தை மட்டுமே இம்முறை வந்திருந்தனர். வந்ததும் கூட நிறைய நாட்கள் இங்கே தங்கவில்லை. சில நாட்கள் தங்கிவிட்டு புறப்பட்டு சென்றிருந்தனர். பாரதியிடம்தான் நிறைய பேசினர். அவன் அப்படிதான். ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அதை மாற்றிக்கவே மாட்டான். அதே மாதிரி ஒருத்தர் மேலே கோபமாக இருந்தால் அதையும் அவனால் குறைச்சிக்க முடியாது. இது சின்ன வயசுலேருந்து அவங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. உமா மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்தானே எங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்கிறது பெரிய சந்தேகம்தான். எப்படியோ குழந்தையோட காரணத்தை வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டோம். இனி எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்குது. அவனை பழைய மாதிரி கலகலப்பாக மாற்றணும். இந்த முறை இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. அவன் முகத்தில் சிரிப்பே இல்லாமல் போயிடுச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி இறுக்கமாக இருக்கிறான். இது எல்லாமே உன்னால் மாறணும். நீ கலகலப்பாக பேசுகிற பொண்ணு. முன்னாடி முன்னாடியே பார்த்துருக்குறோம்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னையே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு பேசினோம். எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. பார்த்துக்கோ. ஏதாவது பிரச்சனைனா எப்போனாலும் நீ எங்களை கூப்பிடலாம். நாங்கள் உடனே வருவோம். அது மட்டும் இல்லை, நீயும் எப்போ வேணும்னாலும் அங்கே வரலாம். உன்னை ஆவலோட வரவேற்க நாங்கள் இருக்கிறோம். எந்த பிரச்சனையினாலும் சட்டுன்னு கைவிட்டு விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு இருந்தனர். உமா இறந்ததினாலோ என்னவோ இனி மாடியில் எல்லாம் 2 பேரும் இருக்க வேண்டாம். கீழே இருக்கிற ரூமில் இருந்தால் போதும் என்று கீழே ஒரு ரூமை இவர்களுக்காக சரி செய்து கொடுத்திருந்தனர். மாடி அறையை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இனி இந்த ரூமில் நீங்கள் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பித்தா போதும் என்று இருந்தனர். கார்த்திக் பாரதி உடைய மொத்த உடைமைகளையுமே இங்கே மாற்றியிருந்தனர். அது மட்டுமல்ல, குழந்தை நந்தா உடைய உடைமைகளையுமே இங்கே கொண்டு வந்து சென்றிருந்தனர். இன்றிலிருந்து புது வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்று இவளை அனுப்பி வைக்க அறைக்குள் சென்றவளுக்கு திகைப்புதான். இறுகிய முகத்தோடு இவளை முறைத்து கொண்டுதான் அங்கே அமர்ந்திருந்தான் கார்த்திக். நீ ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்துட்டல்ல, இப்போ சந்தோஷமா? இப்போ என்ன கல்யாணம் முடிஞ்சாச்சு, முதலிரவு கொண்டாடலாங்கிற சந்தோஷத்தில் உள்ள வந்திருக்கிறையோ என்று நக்கலாக கேட்டவனின் பார்வையை அதே முறைப்போடு எதிர்கொண்டாள். ஆமா தான், நிறைய ஆசையோடு தான் உள்ளே வந்திருக்கிறேன். முதலிரவு இன்றைக்கு கட்டாயம் கொண்டாடி ஆகணும் இல்லையா என நக்கலாக கேட்டவள், முதலிரவு கொண்டாடணும்னு நினைக்கிறவ இடுப்பில் கை குழந்தையோட தூக்கிக்கிட்டு வரமாட்டா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் வீட்டு பெரியவங்களுக்காகவும் இவனுக்காக மட்டும்தான் நடந்தது. நிச்சயமாக இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு என்றைக்குமே நான் ஆசைப்பட்டது கிடையாது. ஏதோ அறியாத வயசில் ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அதையே இன்னும் நீங்கள் சொல்லி காட்டுவீங்களா? ஆனால் நீ சொன்ன மாதிரி தானே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நீ உள்ளே வந்துட்டல்ல, போதும். இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவு பண்ணிடுறேன். பெரியவங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இந்த குழந்தைக்காக மட்டும்தான். ஆனால் என்றைக்குமே இங்கே இருக்கிற ஆசை எனக்கு எப்பவுமே கிடையாது. இவன் இப்போ குழந்த, ஒரு வயசு தான் ஆகுது. ஒரு 4 வருஷம், ஜஸ்ட் 4 வருஷம். அதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். இவனோட 5வது வயசு ஆகும்போது நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன். சட்டப்படி எனக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்பி வச்சுடுங்க. எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவி அது மட்டும்தான். உங்கள் கூட எல்லாம் என்னால் வாழ முடியாது. நீங்கள் எல்லாம் சைக்கோ மாதிரி. என்னை பார்த்தா உனக்கு சைக்கோ மாதிரி இருக்கா? கோபத்தோடு எழுந்து இருக்க. பின்ன இல்லையா? என்னமோ திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணினதா பேசுகிறீங்க. நீங்கள் என்ன உலக அழகனா? உலகத்தில் உங்களை விட வேறு ஆணே இல்லையா? ஊர் உலகத்தில் மட்டும்தான் நான் உங்களோட மனைவி. அதை தாண்டி இந்த ரூமுக்குள்ளே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. அதனால்
இங்க தான் 2 பேரும் தங்கி ஆகணும். குழந்தைய நடுவுல படுக்க வச்சுட்டு, நான் ஒரு ஓரமா படுத்து தூங்க போறேன். நீங்களுமே தூங்க பாருங்க. தேவையில்லாம எதையாவது பேசி என்னை இன்னமும் சங்கடப்பட வைக்காதீங்க. நிஜமா சொல்றேன். முன்னாடி மாதிரி அமைதியா எல்லாம் போக மாட்டேன். முன்னாடி உமா இருந்தா, அவ சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே நெறைய நேரங்கள்ல நான் பொறுமையா போனேன். இனி பொறுமை கிடையாது. இப்போ என்ன, நீங்க சங்கடப்படுற மாதிரி பேசினா, பதிலுக்கு பதில் நானும் கட்டாயமா பேசுவேன். பேசாமல்லாம் இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, வெளிய சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு ஆகாது. எதா இருந்தாலும் அந்த நிமிஷம் பேசி முடிச்சிடணும். அதுதான் நான். என்னைக்குமே என் குணம் மாறப்போறது கிடையாது. ஒரு வேளை சாருக்கு முதல் இரவு கொண்டாடணும்னு ஆசை இருந்தா, அந்த ஆசைய மொத்தமா இப்பவே அழிச்சிடுங்க. நீங்க எப்படி குழந்தைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களோ, அதே தான் நானும். நான் சம்மதிக்க ஒரே காரணம் இவன் மட்டும்தான். நிச்சயமா நீங்க கிடையாது. பெட்ல கையில குளுக்கோஸ் ஏத்தி படுத்திருந்த அந்த கோலம் தான் என் கண் முன்னாடி வந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மத்தபடி நீங்க எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. உங்கள போல ஒரு ஆள எல்லாம் எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. ஏதோ சம்பிரதாயமா கையில கொடுத்து விட்டாங்க. நான் குழந்தைக்கு 1/2 டம்ளர் குடுத்துட்டு போய் படுத்து தூங்குறேன். உங்களுக்கு இடையில பசிச்சா இத தாராளமா குடிச்சுக்கலாம். ஒண்ணும் சொல்ல மாட்டேன். குட் நைட் என்று சொன்னவள், குழந்தையை படுக்க வைத்து மேலே கை போட்டு சில நிமிடங்களிலேயே தூங்கியிருந்தாள். இவனுக்கு தான் தூக்கம் என்பது கண்ணை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தது. தூங்கும் இருவரையும் பார்த்தபடி இறுக்கமாக அங்கிருந்த இருக்கையில் நீண்ட நேரம் வரைக்கும் அமர்ந்திருந்தான். தூக்கம் வரவும் நந்தாவிற்கு இன்னொரு பகுதியில் படுத்தவன் கண்ணா இருந்தான். சரியோ தவறோ, எப்போது குழந்தைக்காக இந்த திருமணம் நடந்ததோ அந்த குழந்தையின் நலனுக்காக கொஞ்ச நாட்கள் இந்த திருமணம் கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக குறைந்தது 2 வருடம் முடியும் போது பாரதி கேட்டது போல விவாகரத்து கொடுத்து அனுப்பிவிட வேண்டும். இதுதான் இந்த நிமிடம் நினைத்தது. ஆனால் நினைப்பது எல்லாம் நடந்து விடுமா என்ன? அடுத்த நாள் கார்த்திக்கை பார்த்து கேட்டிருந்தாள். ஹனிமூன் எங்க போறீங்க என்று ஃபோன் பண்ணி இருந்தாங்க. யார் கேட்டா? அண்ணாவா? அண்ணா தான் கேட்டது. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நேத்து கல்யாணம் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு ஹனிமூன் போகவில்லையான்னு கேள்வி வருதா? என்னோட கஷ்டம் யாருக்கும் தெரியலல்ல. அவங்க கிட்ட தெளிவா சொல்லு. இல்ல வேணாம். நானே ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன் என்றவன் ஃபோனை எடுக்க, ஹலோ, முதல்ல முழுசா கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்டது என் அண்ணா இல்ல, உங்க அண்ணா. என் வீட்டு பக்கம் எந்த அளவுக்கு பாதிப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க இப்படி ஒரு கேள்வியை என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. உங்களை இங்கே விட்டுட்டு தனியாக இருக்கிறது உங்கள் வீட்டு ஆளுங்க தானே. அவங்களுக்கு தான் இது போல் எல்லாம் கேட்க தோணும். கேட்குறதுனா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. தேவையில்லாமல் எங்கள் அண்ணா கிட்ட பேசுகிற வேலை வேணாம், கோபமாக சொல்லிவிட்டு நகர்ந்தாள். இவர்களுக்காக காலம் என்னென்னவெல்லாம் வைத்திருக்கிறதோ. அத்தியாயம் 17. ஒரு வாரம் முடிந்துவிட்டது. உறவில் பெரியதாக எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எங்கு தங்குவதற்காக இவர்களுக்காக அறை கொடுக்கப்பட்டார்களோ அங்கேயே தான் கார்த்திக் இருந்தான். நந்தாவிடம் விளையாடியபடியே பாரதி இவனை திரும்ப பார்த்து, ஒரு வாரம் ஆச்சு, இன்னமும் ரூம் மாறலை, இங்கேயே இருக்கீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கேட்கும்போது அடுத்த நாளே இந்த ரூமை விட்டு வெளியே கிளம்பிடுவேங்கன்னு நினச்சேன். போகலை. ஏன், என்ன விஷயம்? இவனை பார்த்தபடியே கேட்டாள். அது சரி வராது. வேற எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. நீ பார்த்துட்டு தானே இருக்கிற. உன் வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கும் மேலே இந்த சொந்தக்காரங்க வேற. அப்படி இருக்கும்போது தனித்தனியாக இருந்து எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு நானே சொல்லணுமா என்ன? பின்ன அதுதானே உங்களோட ஏம். எப்படியும் இன்னைக்கு இல்லாட்டியும் 2 வருஷம் கழித்து சொல்லி தானே ஆகணும். இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, இவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு. அதுக்கு இப்போவே பழகிக்கிட்டால் நல்லது இல்லையா? விலகி போகும்போது எனக்கும் பெருசாக காயம் எதுவும் இருக்காதே. இப்படி தானே வாழ்ந்தோம். இதுக்கு மேலே என்னென்னு தோணும் இல்லையா? சொல்கிறத பார்த்தா என் கூட வாழணுங்கிற ஆசை எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும் போல இருக்கே. அதே நக்கலோடு திரும்ப கேட்டிருந்தான். அப்படியெல்லாம் ஒரு ஆசை என்றைக்குமே வரவே வராது. அதுவும் இந்த மூஞ்சியை பார்த்து வர வாய்ப்பே இல்லை. சொல்லி கொண்டு இருக்கும்போதே நந்தா சினுங்க ஆரம்பித்திருந்தான். சினுங்க ஆரம்பித்து அழுகையாக முடிவு பெற இவனை முதல்ல கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிட்டு இருங்க. அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் போய் அவனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று இவனிடம் கொடுத்துவிட்டு நகர்ந்தாள். தோளில் போட்டபடி சமாதானம் செய்து கொண்டிருக்க சில நிமிடங்களிலேயே இட்லி ஒன்றை பாலூற்றி எடுத்து கொண்டு வந்திருந்தாள். கொடுங்க, அவனுக்கு நான் ஊட்டிட்டு அதுக்கு பிறகு வரேன் என்று வாங்கி கொண்டு நகர, அதன் பிறகு அவள் உணவு ஊட்டுவதை தான் கவனித்து கொண்டிருந்தான். பாதி உணவை வேகமாக வாங்கி கொண்டவன் கடைசியாக வர வர துப்ப ஆரம்பித்திருந்தான் நந்தா. இதோ இதோ, இன்னும் ஒரே ஒரு வாய்தாண்டா கண்ணா, இது சாப்பிட்டு முடிஞ்சது போச்சு. அதோ அங்கே பாரு, காக்கா எல்லாம் உனக்கு காட்டு வேண்டா என்றபடி வாய்க்குள் அமுத்த வாந்தி வருவது போல செய்தான். போதும், ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிற? வாந்தி எடுக்கிற போறா. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்தால் வீணாக போயிடுமில்ல. சும்மா எதையாவது சொல்ல வேண்டாம் சரியா? எனக்கு தெரியும்
நார்மலா அவன் 2 இட்லி சாப்பிடுவான். இங்க வந்து இந்த 1 வாரமும் சரியா சாப்பிட்றது இல்ல. பாதியா குறைஞ்சு போச்சு. எல்லாம் உங்களோட கண்ணு தான்னு நினைக்கிறேன் என்று சொன்னபடியே நகர்ந்து செல்ல, என்னது நான் கண்ணு வைக்கிறேனா? அதுவும் அவன் சாப்பிட்றத பார்த்து. நானே என் பையன சாப்பிட்றான்னு கண்ணு வைக்கிறதா சொல்றியா என்ன என்று கேட்க, பின்ன இல்லையா? இப்ப சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம் சொல்லிவிட்டு செல்ல, ஆனாலும் உனக்கு வாய் இருக்கே வாயி, இந்த வாய்க்கு தான் அப்பப்போ வாங்கி கட்டுறேன் என்று சொன்னபடி நகர்ந்தான். பாரதிக்கு இவனிடம் பேசுவதில் எந்த தயக்கமும் இல்லை. அவன்தான் பேசும்போது சில நேரம் இவளின் மனநிலையை சோதிப்பது போல பேசுவது. இவளை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிடம் மட்டுமே கோபம் எல்லாம். பிறகு எளிதாக அதை கடந்து விடுவாள். இதோ 1 வாரம் தாண்டிவிட்டது. இன்று வரையிலுமே இவனால் இவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதலில் சற்று கராராக பேசினாலுமே இன்று வரையிலுமே சற்று கண்ணியத்தோடு தான் நடந்ததாக தோன்றியது. அதனாலேயே அவனின் மேல் சற்று நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அதனால் இயல்பாக அவளால் பேச முடிந்தது. அதுவும் பெரும்பாலும் பேச்சு எல்லாம் குழந்தையை பற்றி மட்டுமே இருந்தது. அதனால் கார்த்திக்குமே பேச மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இவனை கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசணும் என்று சொன்னபடி நகர, யாருக்கு உன் வீட்டுக்கு பேச போறியா என்று சாதாரணமாக கேட்டான். ஆமா, அண்ணாவுக்கு தான் கூப்பிட போறேன். என்ன திடீர்னு சொன்னபடியே மகனை எடுத்துக்கொண்டு நகர, இங்கே வந்து 1 வாரம் ஆச்சு. எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லை. எப்படி டெய்லியுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுமா? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. முக்கியமாக நந்தாவுக்கு இது செட் ஆகாது. அதனால தான் மளிகை ஜாமான் லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன். ஏதாவது வேணும்னா நீ இங்கே தானே கேட்கணும். சட்டென்று கேட்க, அதெல்லாம் இவள் காதிலேயே வாங்கவில்லை. ஜெகனுக்கு அழைத்திருக்க அவனுமே உடனே அட்டன் செய்து, என்ன குட்டிமா என்று கேட்டிருந்தான். அண்ணா, நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி இங்கே அனுப்பி வச்சிட்டீங்க. இங்கே எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. எனக்கு ஏதாவது வாங்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டுக்கோ. எனக்கு வீட்டுக்கு எல்லாமே வேணும். ஏ டு Z எல்லாமே வேணும். ஒழுங்கு மரியாதையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குற வழியை பாரு. என்ன குட்டிமா, இருந்த பதட்டத்தில் மறந்துட்டோம் போல இருக்கு. நான் இப்போவே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து வரேன் என்று சொல்ல, சட்டென வேகமாக ஃபோனை பிடுங்கி இருந்தான். இப்போ எதுக்காக ஃபோனை பிடுங்குறீங்க? முதல்ல ஃபோனை கையில் கொடுங்க என்று கோபமாக கார்த்திக்கிடம் மல்லுக்கு நின்றாள். அவளை முறைத்தபடியே, மச்சான், அவள் சும்மா விளையாட்டுக்கு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தப்பாக எதுவும் நினைக்கல. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்புறமா கல்யாணம் முடிஞ்சு அனுப்பும்போது எல்லா மளிகை பொருளுமே அனுப்புறது சகஜம்தான். இங்கே வாங்கி வச்சது அப்படியே தான் இருக்குது. கொண்டு வர நேரம் இல்லை. அன்னைக்கு கொண்டு வந்து விடும்போதே அவகிட்ட சொன்னேன், இதெல்லாம் உன் வீட்டுக்கு தாண்டி வரப்போகுதுன்னு. அதுதான் அவள் ஞாபகம் வச்சு கேட்குறான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துக்கிறேன். அங்கே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவள் என்னோட பொறுப்பு. இங்கே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் பார்த்துக்குவேன். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் மாப்ள. அப்புறம் என்ன என்று சொன்னபடியே இவளிடம் ஃபோனை கொடுத்தவன், இப்போ சொல்கிறது தான், நல்லா கேட்டுக்கோ. எது வேணும்னாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும். உன் இஷ்டத்துக்கு அங்கே கூப்பிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னால் நல்லா இருக்காது. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் என் கோபத்துக்கு ஆளாகாது, புரியுதா? சார், இப்போ மட்டும் எப்படி? ரொம்ப கோபமே இல்லாமல் கூலாக இருக்கீங்களா? சரி, எப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கிளம்புவீங்க? போகும்போது நானும் வரேன். ஏன்னா என்ன வாங்கணும் எனக்கு தானே தெரியும். என்ன வேணும் லிஸ்ட்டு போட்டு கொடு, நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். ஹலோ, இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போட்டு தனியாக உங்ககிட்ட தரேன். அதை தாண்டி எனக்கும் பர்சனலாக சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நான் தான் வந்து பார்த்து எடுத்தாகணும். உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு வாங்குகிற நாப்கின் முதற்கொண்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? சில பிராண்டு எனக்கு சுத்தமாகவே சேராது, அலர்ஜி வரும். அது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? போகணும்னா கூட வரேன். இல்லைன்னா பேசாமல் இருங்க. நான் அண்ணாவை வர சொல்லி அவன் கூட போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட ஒரே ரோதனையாக போச்சு. எப்போவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா? நான் தான் பேசுகிறேன் தெரியுதில்ல. அப்புறமா ஏன் இங்கே இருக்கிறீங்க? தயவு செஞ்சு ஹாலில் போய் உட்காருங்க. என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நான் பேச தயாராக இல்லை. சற்று நேரம் கழித்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து இவள் முன்னால் வைத்தான். இதில் 5000 இருக்குது. எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணும்னா நீ போய் வாங்கிக்கோ. எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். உனக்கு ஏதாவது செலவு இருக்கும். சும்மா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். தேங்க்ஸ், ஆனால் என்கிட்ட தற்சமயம் காசு இருக்குது. அதனால் எனக்கு பணம் தேவையில்லை. அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாளையிலிருந்து நான் தான் சமைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இங்கே இருந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ஏதாவது சம்பளம் மாதிரி தரணும் இல்லை? அந்த சம்பளம் தான் எனக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நீங்கள் கொடுக்குற பணம். அப்படித்தான் இப்போதைக்கு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். உனக்கு பெருசாக சமைக்கிற வேலையெல்லாம் இருக்காது. நீ சமைக்கவும் வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு சமையல்கார அம்மாவுக்கு
வேலைக்கு வர சொல்லி இருக்கிறேன். அவங்க நாளையிலேருந்து வந்துடுவாங்க. சமையல் வேலை மற்ற வீட்டு வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். வேற எந்த வேலையும் வேணாம். என்னது, நான் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாதா என்று கோபமாக கேட்க, ஆமாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. நீ இதில் எந்த அளவில் சமைப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை என்று சொல்லியபடி வெளியேறியிருந்தார். அத்தியாயம் 18. ரிஸ்க் எடுக்க விரும்பலையா? நான் என்ன சாப்பாட்டுக்குள்ளே விஷத்தை வச்சு கொடுக்க போகிறேன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான். என் வீட்டில் எல்லாம் நான் தானே சமைச்சிருக்கிறேன். அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்ருக்காங்களே. இது வரைக்கும் யாருமே எதுவுமே ஆனது கூட இல்லை. அது எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? திரும்ப வரட்டும் என்று அமர்ந்திருந்தார். சற்று நேரத்திலெல்லாம் திரும்பவும் வந்திருந்தவன், பையனை ரெடி பண்ணிவிட்டு கிளம்பு, நேராக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகலாம். என்ன வேணும்னா வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உமா இறப்பதற்கு பிறகு எந்த ஒரு ஜாமானமுமே வாங்கலை. பெருசாக சமைக்கவும் இல்லை. கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால் எதுவுமே இருக்காது தான். நான் இதை பற்றி யோசிச்சுருக்கணும். இதுவரை நான் யோசிக்கலை. ஐ எம் சாரி. சாருக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க தெரியுமா? கேட்டபடியே நந்தாவை ரெடி செய்ய ஆரம்பித்தாள். சும்மா எல்லாத்துக்கும் பதில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நான் இப்படி தான். சில விஷயத்தில் நான் நல்லவன் எல்லாம் இல்லை. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. முன்னாடி இருந்து என் மேலே தப்பான அபிப்பிராயம் ஒரே நாளில் மாறிடுமா? என்னமோ எத்தனை வருஷம் போனாலும் உங்கள் மனநிலை என்றைக்குமே மாறாது. அத்தை சொல்லிட்டு தான் போனாங்க. என்ன சொன்னாங்க? என் பையன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதிலிருந்து மாறவே மாட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கேடு கட்டவ. அந்த எண்ணத்தோட தானே எப்போவுமே பார்ப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் மாற போகிறதெல்லாம் இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் இப்போ தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நான் தான் இருக்கிறதால சமாளிச்சுக்கிறேன். நாளையில் இருந்து இந்த வீட்டுக்கு வேலைக்கு அந்த அம்மா வந்துடுவாங்களா? வந்துடுவாங்கன்னா அவங்க கூட பேசலாம் இல்லை? அதுக்காக கேட்குறேன். ஏன் பேசலான்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமா? செத்துட மாட்டியே? ஏன் நிலமை உங்களுக்கு கிண்டலாக இருக்குது. ஏன் பேச மாட்டீங்க? சொன்ன சில நிமிடங்களிலேயே ஒரு பெரிய லிஸ்ட்டை எழுதி இவன் புறமாக நீட்டி இருந்தாள். ஓரளவுக்கு எனக்கு தோணினதெல்லாம் எழுதிட்டேன். இதுக்கு மேலே வேணும் அப்படிங்கிறத அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்புறமா பர்சனலாக எனக்கு சிலது வேணும். அதனால் போய் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான் என்று மகனை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். போகலாமா என்று கேட்க சரி என்றபடி வண்டியில் பின்னால் அமர புறப்பட்டான். சற்று தூரத்தில் இருந்த பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் இவளை அழைத்து சென்றது. மகனை அங்கிருந்த வண்டியில் அமர வைத்து கொண்டு தள்ளி கொண்டு நடக்க லிஸ்ட்டை பார்த்தபடி ஒவ்வொன்றாக எடுத்து வேக வேகமாக போட்டுக்கொண்டு வந்திருந்தாள். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவன் ஒரே ஒரு முறை மட்டுமே உமாவோடு இதுபோல பொருட்கள் வாங்க வந்திருக்கிறான். அவளுக்கு பெரியதாக பரிச்சயம் எல்லாம் கிடையாது. எடுப்பதற்கே நிறைய தயங்கினாள். ஆனால் பாரதிக்கு அந்த தயக்கம் எதுவும் இல்லை. சட்டென்று எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டிருந்தாள். எடுக்கிற வேகத்தை பார்த்தா ஏற்கனவே நிறைய ட்ரைனிங் இருக்கும் போல இருக்கே என்று கேட்க, எங்கள் வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இது போல் வாங்கி கொடுக்கறது என்னோடய வேலை தான். நானும் அண்ணனும் தான் எப்போவுமே போய் வாங்கிட்டு வருவேன். இது நல்லாயிருக்கும். தேடி தேடி எடுக்கிறது. பார்க்குறதெல்லாம் எடுக்கிற பழக்கம் கிடையாதா? விளையாட்டு போல் கேட்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தேவையானது மட்டும்தான் எடுப்பேன். எப்போவுமே அதுதான் வழக்கம். அது வேணுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் தானே. தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்கிட்டு போய் அதை தனியாக போடுறதெல்லாம் சரி வராது. அப்பா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காசோட அருமை எப்போவுமே தெரியணும், அதோட மரியாதை தெரியணும். சும்மா கையில் இருக்குன்னு சொல்லி செலவு பண்ணக்கூடாது. நிறைய சொல்லி தந்துருக்குறாங்க. இந்த 10 நாளில் பார்த்தவரை பெருசாக நீ செலவு பண்ணின மாதிரியெல்லாம் தெரியலையே. ஆமாம், பெருசாக எல்லாம் செலவு பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் வீக். என்ன? வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் தப்பில்லையே. சாப்பாட்டு விஷயத்தில் நான் கொஞ்சம் வீக்கு. ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா யோசிக்காமல் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். புரியலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அடிக்ட்டு. நான் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு அடிக்ட்டு. ஒரு கடையில் சாப்பாடு பிடிச்சதுன்னா யோசிக்கவே மாட்டேன், போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இந்த கேட்குற வழக்கமெல்லாம் கிடையாது. அடிக்கடி இதுக்காக நான் அப்பா கிட்ட கூட அடி வாங்கி இருக்கிறேன். நிறைய நேரங்களில் உமா தான் என்னை வந்து காப்பாற்றி விடுவா. ஏன்னா உமாவுக்கு வெளியில் போய் சாப்பிட்றது பிடிக்காது. ஆனால் எனக்காக வருவா. நான் கூப்பிட்டா யோசிக்காமல் வருவா. சொன்னவளின் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. சாரி, நான் உமாவை ஞாபகப்படுத்திட்டேனா? இனிமே உமாவை பற்றி உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று நகர்ந்து சென்றிருந்தாள். வேறு ஒரு பகுதிக்கு சென்றவள் நீண்ட நேரம் வரையிலுமே வரவில்லை. சற்றே என்ன செய்கிறாள் என்று பார்க்க அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. உமாவின் ஞாபகம் வந்துவிட்டது என்று நன்றாகவே தெரிந்தது. தேம்பி தேம்பி ஒரு வாராக அழுதவள் கைக்குட்டையால் முகத்தை துடைத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல இவனின் முன்னால் வந்து நின்றிருந்தாள். கண்கள் சிவந்திருந்தது. இவனுமே எதுவுமே கேட்கவில்லை. பில் போட்டு வரலாமா? உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு தானே? இல்லை ஏதாவது பாக்கி இருக்குதா? மறுபடியும் நாளைக்கு வரணும்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன். சற்று கராராக சொல்வது போல தோன்றும்.
ஒரே நிமிஷம் என்று நகர்ந்தவள் இன்னமும் சில பொருட்களை எடுத்து கொண்டு வந்திருந்தாள். போகலாம் போதும் என்று மட்டும் சொல்ல அத்தோடு பேச்சு நின்றிருந்தது. அதன் பிறகு வீடு வந்து சேரும் வரையிலுமே இருவருக்கும் நடுவே பேச்சு என்பதே இல்லாதிருந்தது. நந்தனம் இவளது தோளில் படுத்தவன் நன்றாகவே தூங்கியிருந்தான். அவனை பார்த்து கொள்ளவே இவளுக்கு சரியாக இருந்தது. வீட்டிற்கு வந்து பொருட்களை எல்லாம் கொண்டு வீட்டுக்குள் வைத்துவிட்டு இவளை வந்து பார்க்க நந்தனை படுக்க வைத்தவள் அவனோடு இவளுமே தூங்கியிருந்தாள். நேரம் 7 மணியை தாண்டி இருந்தது. உணவு எதுவும் இல்லை, அது நன்றாகவே இவனுக்கு தெரியும். யோசனையோடு கதவை பூட்டிவிட்டு இரவிற்கு உணவு வாங்கி வந்தவன் இவளை எப்படி எழுப்புவது என யோசனையோடு அமர்ந்திருந்தான். 8 மணி எனும்போது ஜெகன் இவனை அழைத்திருந்தான். மாப்பிள்ள, இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா? இந்த பக்கம் வரலாம் தானே என்று கேட்க, வாங்க, வீட்டில் தான் இருக்கிறோம், எப்பவும் எங்கேயுமே போகலை என்றவன் ஞாபகம் வந்தவனாக, பாரதி கேட்டால் வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டெல்லாம் வர வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த பக்கமாக வேற ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்றவன் சற்று நேரத்தில் எல்லாம் வந்திருந்தான். பயந்துட்டிங்களா? வீட்டில் இருந்து எதையாவது எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு அவள் இது போல் வம்பிழுத்து ஃபோன் பண்ணினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை பார்க்கணும் போல் இருக்குதுங்கிறத சொல்லாமல் சொல்கிறா, அதுதான் காரணம். கொஞ்சம் பாசக்காரி மச்சான், அப்படி தான் அவளோட செய்தி இருக்கும். இது போல தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாள். அவள் ஃபோன் பண்ணும்போதே புரிஞ்சிடுச்சு அவளுக்கு என்னை பார்க்கணும் போல் தோணுதுன்னு. அதனால தான் நேராக கிளம்பி வந்துட்டேன். எங்கே அவள் என்ன கேட்டபடியே வர ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கிறா என்றவன், அப்படியே உங்கள் தங்கச்சியை எழுப்பி விடுங்க என்று நகர, என்னது தூங்குறாளா? ஐயையோ, அவன் தூங்கினா அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாளே. சரியான கும்பகர்ணி, எப்படி தூங்க விட்டீங்க? சீக்கிரமாக தூங்குற ஆள் கிடையாதே. தெரியல, நந்தாவை கையில் வச்சுக்கிட்டு இருந்தா, அவன் தூங்க போக பக்கத்தில் படுத்தவே இவளும் தூங்கிட்டா. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, கடையில் வாங்கி வச்சுருக்கேன் என்று காட்ட, அப்படின்னா சரி, எழுந்து இருங்க, எழுப்பி விடுறேன் என்று சொன்னவன் தங்கியை எழுப்பியபடியே வெளியே அழைத்து கொண்டு வந்தான். நந்தா இன்னமும் தூங்கி கொண்டிருந்தான். கண்களை கசக்கியபடியே நேரத்தை பார்த்தவள், இந்நேரத்துக்கு நீ வந்திருக்கிற? நீ தானே கூப்பிட்ட? நான் எங்கே கூப்பிட்டேன்? நான் ஒன்றும் உன்னை இங்கே வர சொல்லலையே. ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னேன்? அப்போ அந்த ஃபோனுக்கு என்ன அர்த்தம்? என்னை பார்க்க வான்னு தானே அர்த்தம்? பரவாயில்லையே, எங்கள் அண்ணன் வர வர புத்திசாலி ஆயிட்டான் போல இருக்கு. சாதாரணமாக சொன்னதும் ஓடி வந்துட்டேன். சரி வா, வந்து உட்காரு, சாப்பிடலாம் என்று இழுத்து கொண்டு வந்து அமர வைக்க, விளையாடுறியா? உங்கள் 2 பேருக்கும் தான் சாப்பாடு வாங்கி வச்சுருப்பாங்க. நடுவில் நான் என்ன எக்ஸ்ட்ராவா? நான் வீட்டில் போய் சாப்பாட்டுக்குவேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சாப்பிடு. இந்த கதையெல்லாம் ஆகாது. மறுபடி வேணும்னா வாங்கிட்டு வருவார், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நேரம் என்ன ஆகுது? 8 தானே. போய் வேணும்னா சாப்பிட்டுட்டு வரணும்னா கூட வந்துடுவாங்க. என்ன சாப்பிட்டுட்டு வருவீங்க தானே என்று மிரட்டலாக கேட்க, அவனுக்கு புன்னகை. கட்டாயமாக 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் என்று வெளியேறி இருந்தான். அத்தியாயம் 19. என்ன பாப்பா இப்படி மாப்பிள்ளை விரட்டுற என்று ஜெகன் கேட்க, என்ன என்ன செய்வாங்க? பாரதினா சும்மாவா? இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். சரி, உண்மையை சொல்லு, எதுக்காக இப்போ பார்க்க வந்த? நீ தானே வீட்டில் எந்த பொருளுமே இல்லைன்னு சொன்ன, அதனால தான் இருக்கா இல்லையான்னு வேடிக்கை பார்க்க வந்தியோ? அதெல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. நீ தேவையில்லாமல் அங்கேருந்து எதையாவது தூக்கிட்டு வராத. வந்தால் நான் உன்னை உள்ளவே விடமாட்டேன், அப்படியே அடித்து துரத்திடுவேன் பார்த்துக்கோ. அப்புறம் எதுக்கு அப்படி ஃபோன் பண்ணினேன்? என்னமோ வாங்கியே தரலை, நீ கொண்டு வந்தால் தான் ஆகுங்கிற மாதிரி. பின்ன எதையுமே கண்டுக்காமல் இருந்தா? 1 வாரம் ஆச்சு இங்கே வந்து, யாருமே வீட்டில் இல்லை. ஏதாவது சமைக்கலான்னு பார்த்தா கூட வீட்டில் ஒரு பொருளும் இல்லை. எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? என்னமோ கடமைங்கிற மாதிரி டெய்லி கடையில் வாங்கிட்டு வந்து இப்படி வச்சா என்ன வீடு? எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை. நான் கடையில் சாப்பிட்டு பழக்கம்தான், எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் நந்தா குழந்தை இல்லை, தினமுமே கடை இட்லி வாங்கினா செட் ஆகுமா? சொன்னால் புரியறதும் இல்லை. அதனால தான் காதில் கேட்கட்டுமேனு உனக்கு கூப்பிட்டு பேசினேன். ஆனால் உங்ககிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷமே அழைச்சிட்டு போயாச்சு. எல்லாமே இப்போ இருக்குது, நான் பார்த்துக்குவேன். பாப்பு, ரொம்ப மிரட்டி வைக்காத பாப்பு, ரொம்ப தப்பு. நார்மலாக என்ன வேணுமோ பேசி வாங்க பாரு. யார்? உங்கள் மாப்பிள்ளை கிட்ட. இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி தான் பேசினா மட்டும்தான் புரியும். சரி, அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க? பெரியம்மா பெரியப்பா எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எல்லாருக்குமே உன்னை பற்றின கவலை தான். அங்கே எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறாளா? இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? இது மாதிரி நிறைய பயம். சண்டை எதுக்காக போட போகிறோம்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்குறப்ப மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, எந்த குறையும் சொல்லிட முடியாது. அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. ஆமாம்மா, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். அப்படியே என்னை குறை சொல்லலைனாலும் அப்படியே நம்பிடுவீங்க பாரு. அதனால் இந்த பேச்செல்லாம் இங்கே வேண்டாம். சரி, இந்தா இன்னொரு இட்லியை வை என்று சொன்னபடியே அண்ணன் தட்டில் எடுத்து வைக்க அவனும் சட்னியை தொட்டு அவளுக்கு ஊட்டி விட்டான். லேசாக கண்கள் கலங்கி விட்டது பாரதிக்கு.
நிறைய உன்னை மிஸ் பண்ணுறேன். ஆனால் தினமுமே உன்னை ஒரு வாயாவது ஊட்டுவேன்ல. இங்கே நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? யார் உனக்கு கஷ்டமாக இருக்குதா? உன்னை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சாப்பிட்றதுக்கு நீ சோம்பேறி. யாராவது ஊட்டி விட்டால் நல்லா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்ப. அதனால் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. மற்றபடி நீ எல்லாம் எங்களை நினைக்கிற ஆளே கிடையாது. இருக்கிற இடத்த உனக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ மாற்றிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஆள். எல்லாத்தையும் ஈஸியாக அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீயே மாற்றிக்குவ. அதுதான் என்னோட பாரதி. அந்த தைரியத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இன்னுமே எனக்கு சந்தேகம்தான். அண்ணா சட்டுன்னு எப்படி முடிவெடுத்தீங்க? நந்தாவுக்காகவா? இப்போவே நான் பதில் சொல்லணுமா? சொன்னால் சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் காரணம்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிப்பேன்ல. அதுக்காக தான். ஏன் இப்போ மட்டும் நீ அப்படி யோசிக்கலையா? நீ மெச்சூரான யோசிக்கிறதுனால தான் நாங்கள் தயக்கம் இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதித்தோம். நந்தா இல்லைன்னா நீ சம்மதிச்சிருக்க மாட்ட. நீ நினச்சா முடியாதுன்னு ஈஸியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ அப்படி செய்யலை. சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கிற. உண்மையை சொல்லு பாரதி. நீ இங்கே சந்தோஷமாக இருக்கிறல்ல? நீ மாப்பிள்ளை கூட நல்லா இருக்கிறதானே? இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வ? இங்கேருந்து என்னை கூப்பிட்டுட்டு போயிடுவியா? மாட்ட தானே? நான் இங்கே தான் இருக்கணும் சொல்லி புதுசாக ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ என்னோடய லைஃப்பை என்னால் பார்த்துக்க முடியும். இது சரியா இல்லையோ நீங்கள் கொடுக்குற வாழ்க்கை முடிஞ்ச மட்டும் சரி செய்ய முயற்சி பண்ணுவேன். ஒரு வேளை முடியலன்னா பார்த்துக்கலாம். என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். ஏன் பாரதி இப்படியெல்லாம் பேசுகிற? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது. மாப்பிள்ளை உங்ககிட்ட கோபமாக நடந்துக்கிறாரா? உமாவை மறக்க வாய்ப்பு இல்லையா? மறக்க வாய்ப்பு இல்லை தான். உமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேலே உயிராக இருந்தாங்கிறது நேர்லேயே பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பான பொண்ணு இலங்கும்போது அதனோட எஃபெக்ட் நிறையவே இருக்கும். நிச்சயமாக பேசும்போது கூட நடுவில் வரலாம். கம்பேரிசன் கூட பண்ணி பார்க்கலாம். ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். அதை மட்டும் நீ மறந்துடாத. எல்லாமே ஒரு நாள் மாறிடும். இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லை. நானெல்லாம் ஈஸியாக தட்டு கொடுத்துட்டு போகிற ஆள். நீ தேவையில்லாமல் பயந்துக்க வேண்டாம். நிஜமாகவே ஒரு வாரம் ஆச்சு. யாருமே அங்கேருந்து இங்கே வரலை. அதனால தான் கடுப்பில் ஃபோன் பண்ணினேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறமா எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிற அளவுக்கு என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. நீ நிறையவே கொடுத்துருக்குற. பத்தாவதுக்கு மாதம் அக்கௌண்ட்டில் பணம் வர்ற மாதிரி நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் வேறு போட்டு வச்சுருக்கிற. அதனால் பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எல்லாமே சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு நந்தா கொஞ்சம் வளரட்டும். அதுக்கு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். நந்தாவை பார்த்துக்கிறது தான் முக்கியம். அதை விடவும் உன்னோட லைஃப் நல்ல மாதிரி இருக்கணும். பெரியம்மா பெரியப்பா 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் குட்டி பையனை கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவன் அங்கே வந்தால் தனியாக எல்லாம் தங்க மாட்டான். இத்தனை நாள் நான் இங்கே இருந்தேன். அதனால் இருந்தான். இப்போ அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுது ஊரையே கூட்டுவான். அவன் என்கிட்ட ரொம்ப நல்லாவே செட் ஆகிட்டான். அப்புறமா அவனோட அப்பாவும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவருக்குமே நந்தாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ வாய்ப்பே இல்லை. நான் குழந்தைய தரமாட்டேன். ஓஹோ அந்த அளவுக்கு போயாச்சா? இரு நான் இன்றைக்கி போனதும் சொல்கிறேன். குழந்தைய கண்ணில் காட்ட மாட்டேன்னு சொல்கிறேன். ஏண்டா ஏன் இப்படி ஒரு கொலவெறி? இப்படியெல்லாம் செய்யாத. நந்தாவோட ஒவ்வொரு செய்கையுமே உமா மாதிரி இருக்குது. கூட்டிகிட்டு போய் பெரியம்மா கிட்ட விட்டால் உடனே இவன் செய்கிற ஒவ்வொரு சேட்டையுமே உமாவை ஞாபகப்படுத்தினா அழுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கட்டும். பேசி கொண்டு இருக்கும்போதே மறுபடியும் கார்த்திக் வந்திருந்தான். நந்தா இன்னும் தூங்குறானா? நைட்டு சாப்பாடு எப்படி என்று கேட்க, எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துடுவான். 10 மணிக்கு எழுந்திருக்கிற நேரம்தான். அப்போ நான் பார்த்து ஊட்டி விடுறேன். நீங்கள் சாப்பிட்டாச்சா என்று நார்மலாக கேட்க, ஓ சாப்பிட்டாச்சு. நீங்களும் சாப்பிட்டாச்சா? சரி நானும் புறப்பட வேண்டியது தான். நேரம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு மாதிரி வரேன். ஏன் உங்கள் தங்கச்சி கம்ப்ளைண்ட் எதுவும் வாசிச்சாளா? சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்போவுமே யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் என்றைக்குமே அவள் சொன்னது இல்லை. எதா இருந்தாலும் அவள் நேருக்கு நேராக பேசிடுவா. அது பாரதியோட ஸ்பெஷல். சற்று நேரம் பேசிவிட்டு ஜெகன் புறப்பட்டு இருக்க இப்போது நந்தா அழ ஆரம்பித்திருந்தான். இவ்வளோ சத்தமாக கார்த்திகை அழைத்தாள். கொஞ்சம் என்னென்னு பாருங்க. அப்படியே டைப்பர் சேஞ்ச் பண்ணி விடுங்க. இந்த நேரம் அவன் டாய்லெட் போகிற நேரம். அநேகமாக டைப்பர் மாற்றி விடணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல டைப்பரை எடுத்துக்கொண்டே சென்றான். கார்த்திக்கிற்கு இது எல்லாமே சிரமமாக தெரியவில்லை. தன்னுடைய குழந்தை அது மட்டுமல்ல தான் மொத்த பொறுப்பையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நினைப்போடு பெரும்பாலுமே நந்தாவின் அனைத்து வேலைகளையுமே அவனே செய்ய வேண்டும் என்று தான் அவன் நினைப்பது. அதனால் எதுவுமே சொல்லாமல் சென்று மாற்றிவிட ஆரம்பித்தான். இதை பார்த்தவளுக்கும் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி தான். பரவாயில்ல,
இன்னொரு குழந்த ஒரு வேளை பெற்றுக்கிட்டா கூட நிறைய சிரமப்பட தேவையில்லை. இவரே எல்லா வேலையையும் நல்லாவே செஞ்சுக்குவார் என்று மனதிற்குள் சொன்னபடி தான் அவனை பார்த்து கொண்டிருந்தது. என்ன பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொடு என்று சொன்னபடியே பெட்டில் படுக்க வைக்க சிரிப்பின் உடையை எடுத்துக்கொண்டு நீட்டினாள். இதை பாரு, சட்டை மாதிரி இல்லையா? இந்த பனியன் சட்டெல்லாம் வேணாம். இது கழுத்தில் போட்டு கையை போட்டு அவன் கத்தி ஏன் நைட் நேரம் அவனை அள வைக்கிற? சட்டை மாதிரி ஏதாவது கொடு, ஈஸியாக மாட்டுவதற்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு போட தெரியலன்னு சொல்லுங்கள். ஷர்ட்டை விடவும் இதுதான் ஈஸியாக கழுத்துக்குள்ளே போட்டு மாட்டி விட்டுடலாம். கற்றுக்கோங்க பாஸ். எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க என்று சொன்னபடியே குழந்தையை தூக்கி கொண்டு நகர்ந்தாள். அத்தியாயம் 20. அடுத்த வாரத்தில் குழந்தையை அழைத்து கொண்டு இவளுடைய வீட்டிற்கு சென்றிருந்தால் 1 வாரம் இருந்துவிட்டு தான் வருவேன். இடையில நீங்கள் பார்க்கணும்னா வந்து பார்த்துட்டு போய்க்கோங்க என்று சொல்லிவிட்டு செல்ல, நான் எதுக்காக ஒன்றை பார்க்க போகிறேன்? அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு வச்சுக்காத. அந்த பக்கம் வர சான்ஸே இல்லை என்று சொன்னான். இப்போதுமே சிறு சிறு சண்டைகள் வந்து கொண்டு தான் இருந்தது. பழைய நினைவுகளில் இவன் ஏதாவது சொல்வதும் அதற்கு மறுப்பாக இவள் பேசுவதும் வாடிக்கையாகத்தான் இருந்தது. புறப்படுவதற்கு முன்பாக சற்று கோபத்தோடு 2 வருஷமா 5 வருஷமா அதை முதல்ல தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்க இவனுக்கு புரியவே இல்லை. இப்போ எதுக்காக இதை கேட்குற? இதோட அர்த்தம் என்ன எனக்கு புரியலை என்று சொல்ல, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு. 2 வருஷமா 5 வருஷமா தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? சம்மந்தமே இல்லாமல் இப்போது எதுக்காக இதை பற்றி பேசுகிற? நான் அங்கே வந்து பார்க்க மாட்டேன் என்று தானே சொன்னேன். ஹலோ, நீங்கள் என்ன பார்க்க தேவையில்லை. உங்கள் பையன் அங்கே தான் இருக்கிறான். அவனை வந்து பார்த்தா போதும். வேணும்னா முன்ன மாதிரியே வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் வருவீங்களோ அந்த நேரம் பெரியம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். வந்து சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு கிளம்பிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி பார்த்தா தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்படி தானே? தேவையில்லாமல் சொல்லி அவங்க என்ன குற்றவாளி மாதிரி பார்க்கணும். அதுக்கு தானே என்ன பேசினாலும் சண்டை போட்டால் என்னென்னு நான் சொல்கிறது? இனி நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை. வரணும்னா வாங்க, இல்லைன்னா விடுங்க. 1 வாரம் கழித்து வரேன். சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்று நகர்ந்திருந்தாள். அந்த வாரத்திலிருந்து வீட்டிற்கு வேலை செய்யும் பெண் வந்திருந்தார். அதனால் நிறைய இவளுக்கு நேரம் மிச்சம் இருந்தது. பெரியதாக வீட்டில் எந்த வேலையுமே கிடையாது. நந்தனோடு விளையாடுவது, அவனை தூங்க வைப்பது, இப்படித்தான் நேரம் சென்று கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வெறுமை, வீட்டில் கூடவே சொல்ல முடியாத கோபம். அதற்கு காரணம் என்ன என்று இவளுக்கு புரியவில்லை. ஆரம்பத்திலிருந்து இவளின் மேல் தவறாக நினைக்கிறான். அது நன்றாகவே தெரிந்தது. அதுவும் கூட இப்போது கோபத்துக்கு காரணமாக இருக்கலாம். இவன் எப்படி தன்னை தவறாக நினைக்கலாம்? அதுவும் இன்று வரையிலுமே மாற்றிக்கொள்ள முடியாதது போல அவ்வப்போது பேசி காட்டுகிறானே என்ற கோபம். அதனாலேயே திட்டிக் கொண்டுதான் இவள் புறப்பட்டது. என்னதான் சண்டையிட்டு கொண்டு புறப்பட்டு இருந்தாலுமே 2 நாட்களுக்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை. இவன் நினைவு வரத்தான் செய்தது. என்னவோ திட்டினாலும் சண்டையிட்டாலுமே அவனுடைய முகம் மனக்கண்ணில் வரத்தான் செய்தது. இது எந்த மாதிரியான மனநிலை என யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். இதே நேரத்தில் கார்த்திக் நிலை வேறாக இருந்தது. இத்தனை நாட்களாக வீட்டில் வளவள என்று பேசி கொண்டிருந்த பாரதியை நிறையவே அவன் மிஸ் செய்தான். அவனையும் அறியாமல் அந்த அலைப்பொறுதல் வரத்தான் செய்தது. உமா வேறுதான். உண்மையில் பாசத்தை மட்டுமே அவளிடம் காட்டியவள். ஆனால் பாரதி அப்படி இல்லையே. அன்பு அக்கறை என்று காட்டினாலுமே கூடவே நிறைய சண்டைகளும் நடந்ததே. அதனாலோ என்னவோ அவள் இல்லாத வீடு வீடாகவே தெரியவில்லை. அவள் இல்லாதது வீட்டில் ஒன்றுமே இல்லாதது போல தோன்றியது. அந்த வெறுமை இவனை வாட்டியது. 2 நாட்கள் வரையிலும் பொறுமையாக இருந்து பார்த்தவன் 3ஆவது நாள் நேராக புறப்பட்டு விட்டான். அழைத்து கொண்டு வரலாமா இல்லையா என ஒரு பெரிய பட்டிமன்றமே அவனுடைய மனதிற்குள் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் முன்னால் விட்டுத்தர மனமில்லை. சரி, போய் பார்த்துட்டு வந்துடலாம். பையன் அங்கே தானே இருக்கிறான், அவனை பார்க்கலாம் என்று நினைத்தபடியே புறப்பட்டாள். ஆனால் அவன் நினைத்தது போல குழந்தை அவனுடைய பெரியம்மாவின் வீட்டில் இல்லை. பாரதி அந்த நேரத்தில் தன்னோடு வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். நேராக பாரதியின் வீட்டிற்கு சென்றவன் குழந்தையையும் பாரதியையும் கேட்க, மொட்டை மாடியில் 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க என்று மட்டும் பதில் கூறினர். சரி, நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று சொல்ல, சரி மாப்பிள்ள, நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடியே காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று பதில் கூறினார். வேகமாக 2 படிக்கட்டுகளாக மாடிக்கு சென்று பார்க்க அங்கே குழந்தையோடு வெகு மும்பரமாக விளையாடி கொண்டிருந்தாள். மொத்தமாக குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே நந்தாவின் முன்னால் கொட்டி கிடக்க, சில பாத்திரங்களை எடுத்து அடுப்பில் வைத்தது போல எதையோ செய்தி காட்டி கொண்டிருந்தாள் பாரதி. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட வீடு. எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன்.
நிறைய சமைக்க வச்சிருக்கிறேன், 2 பேரும் சாப்பிடலாமா? உங்களுக்கு ஏற்கனவே கூப்பிட்டு இருக்கிறேன்ல என்று கேட்க அவனும் சிரித்தபடியே டும் என்று ஒரு பாத்திரத்தை எடுத்து கீழே போட்டான். அச்சச்சோ, என்னது பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறீங்க? இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி சாப்பிடணும் என்று கிண்ணத்தில் எடுத்து ஊற்றுவது போல ஆக்ஷன் செய்ய நந்தாவோ குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தான். அமைதியாக சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு யார் குழந்தை என்று அந்த நிமிடம் தெரியவில்லை. பாரதியுமே குழந்தையாகத்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. இப்போது அவளின் மேல் கோபம் எதுவும் இல்லை. 2 நாட்கள் பார்க்காத அந்த நினைவுதான் கண் முன்னால் வந்தது. நேராக சென்று நிற்க சட்டென்று பாதத்தை பார்த்தவுடன் நிமிர்ந்து பார்த்தவள், ஹேய் வந்துட்டீங்களா என்று ஒரு நிமிடம் அவளுடைய முகத்தில் பரவசம் வந்து செல்ல அந்த முகத் தோற்றமே அவனுக்கு சொல்லியது அவளும் தன்னை தேடி இருக்கிறாள் என்று. ஆனாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. நந்தாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், உன்னை பார்க்க வரலை என்று சொல்ல, அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே என்று சொல்லும்போது மகனை தன் தோளில் ஏற்றி வைத்தவன், சரி இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிற? கீழே போகலாம். அதுதான் என்னை பார்க்க வரலன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? நீங்கள் கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன் என்று சொல்ல சிரித்து விட்டான். உன்னையும் நான் பார்க்க வந்தேன், கிளம்பி வா. இதோ இதெல்லாம் கொட்டி இருக்கே, எடுத்து வைக்க வேணாமா? சரி சரி, அப்புறமா வந்து எடுத்து வை. இப்போ என் பின்னாடி வா, கீழே உன்னோட அம்மா காஃபி போட்டு படி ஏறி வர வைக்க வேண்டாம் என்று அழைத்தவன் கீழே சென்றான். ஆச்சரியமாக இருக்குது, வரமாட்டீங்கன்னு நினச்சேன் தெரியுமா என்று ஆர்வமாக கேட்க, ஏன் வராமல் எங்கே போக போகிறேன்? அப்படின்னா ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணீங்களா? உன்னையெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா நந்தாவை மிஸ் பண்ணீங்களா? அப்படியும் சொல்லலாம். இப்படி மொட்டையாக சொன்னால் என்னென்னு நான் நினைக்கிறது? நிஜமாக சொல்லுங்கள், என்னை மிஸ் பண்ணீங்களா? மிஸ் பண்ணினேன்னு சொன்னால் என்ன செய்வ? இந்த நிமிஷம் என் பின்னாடி கிளம்பி வருவியா? நிஜமாக மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா யோசிப்பேன். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வழியாக வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நம்பிட்டேன். தினமுமே ஆஃபீஸ் விட்டு இந்த வழியாக தான் வருவீங்களா? எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா? இன்றைக்கி தான் யோசித்தேன், அப்புறமா கண்டுபிடிச்சேன் என்று கிண்டலாக சொல்ல, இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. உன்னை பார்க்க வந்தேன் பாரு என்று என்ன சொல்லணும் என்று வாங்கி வந்ததை இவளிடம் நீட்டினான். மழை வரப்போகுது, காஃபியை கொண்டு வந்து கொடுத்தவர் குடிச்சிட்டு அப்படியே உமா வீட்டுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்துருங்க என்று சொல்ல, சரி என்றவன், ஏன்னா நீ வரியா இல்லையா என்று இவனை பார்த்து கேட்க, நான் அங்கே வந்து என்ன செய்கிறது? நீங்களே போயிட்டு வாங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன இது, மாப்பிள்ளை கூட 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க கூப்பிட்றாருல்ல, என்ன பழக்கம் பழகுற? என்ன கேட்டாலும் மாட்டேன்னு சொல்கிற பழக்கத்தை முதல்ல விடு, புரியுதா? கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி சொல்லுங்கள். என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இதுதான் அவளோட வழக்கம். இவ எல்லாம் மாறவே போகிறதில்ல என்று விளையாட்டு போல சொல்ல, அது கரெக்டு தான் மாப்பிள்ளை, இங்கேயும் இதே கூத்து தான். ஆரம்பத்துலேருந்து அப்பப்போ திட்டு வாங்குவா, இப்போது அங்கே வந்து இதையே செய்கிறாளா? இது போல எல்லாம் செய்ய வைக்காத, புரியுதா என்று பாரதியிடம்தான் கடிந்து கொண்டார். சரியா போச்சு, உங்கள் மாப்பிள்ளைக்கு நல்ல ஜால்ரா தட்டுறீங்க. இந்த வேலையெல்லாம் ஆகாது. எனக்கு பிடிக்கலன்னா நான் அப்படி தான் பேசுவேன். இப்போ எதுக்காக அங்கே போகிறதுக்கு யோசிக்கிற? அதை சொல்லு என்று கேட்க, நான் எங்கே யோசித்தேன், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், திரும்ப மறுபடியும் அழைச்சிட்டு போகிறீங்க, அதுக்காக சொன்னேன். மற்றபடி எனக்கு என்ன என்று இது பெரியம்மா வீடு, என் வீட்டை விடவும் அங்கே என்ன பெரியம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க தெரியுமா? ஒரு சின்ன வேலை கூட சொல்ல மாட்டாங்க, கேட்குறதெல்லாம் செஞ்சு தருவாங்க. இப்படி நிறைய என்றபடியே இவனோடு புறப்பட்டிருந்தாள். சரி, எப்போ வீட்டுக்கு வர சொல்லு என்று கேட்க, நீங்கள் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், இப்போவே வேணும்னாலும் வரேன், இல்லைன்னா சான்ஸே இல்லை. ஏற்கனவே 1 வாரம் சொல்லியிருக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக 10 நாள் கூட ஆகலாம், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது.